ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் நெஸ்ட் ஆஃப் நித்யா. இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இன்றைக்கி மில்லட் பிசிபெல்லாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு நான் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இது 1 டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் வேக வைக்கலாம். இதுக்கு என்னென்ன போடுறேன்னா, கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். ஒரு 4-5 துண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், தோல் உரிச்சது. புளி கொஞ்சம் எடுத்து, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இது ஒரு 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன போட்டு தாளிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னா, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அண்ட் கத்திரிக்காய். நம்ம வீட்டில் எந்த காய் இருந்தாலும் ஆட் பண்ணலாம். நான் இது இருந்ததுன்னு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் தனியாக. இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கத்திரிக்காய் ஆட் பண்ணால் போதும். முதலே போட்டிங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப வெந்துடும். கடைசி ஸ்டேஜில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது 2 நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக குழவாக வந்துருச்சு. இப்போ இதில் என்னென்ன போட்டு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கல, அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் அண்ட் தக்காளி இதெல்லாம் நல்லா வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க காயெல்லாம் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிடலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். காய்க்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு சாம்பார் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை கடைசியாக கொஞ்சம் புளி தண்ணியும் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த காயெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு கடைசியாக தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு நெய் ஆர் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் நெய் போட்டிருக்கேன். நெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா ஃபுல்லாகவே போடலாம். 1 வரமிளகா போட்டிருக்கேன். கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ஹெல்த்தியான சூப்பரான ஒரு மில்லட் பிசிபெல்லாபாத் ரெடி ஆயிடுச்சு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.